சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதியில் நிலம் வாங்குபவராக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த பத்திரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தாய் பத்திரத்தில் பாகப்பிரிவினை மூலமாக சொத்து வந்திருந்தால் கூர்ச்சீட்டு அப்படின்ற ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அப்பொழுது உங்களுக்கு இந்த விவரங்கள் உதவியாக இருக்கும். முன்பெல்லாம் பாகப்பிரிவினை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாய்மொழியாக தான். யாரும் அந்த காலத்தில் சண்டை சச்சரவெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. பெரிய அண்ணனுக்கு இது, 2வது பையனுக்கு இது, 3வது பையனுக்கு அது, 4வது மகனுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாகவே ஒரு கருத்தொருமித்து பேசி அவங்களுக்குரிய நிலத்தை எடுத்து உழுது பயிர் செய்வாங்க. காலப்போக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டா கூட மாறி இருக்காது. அவங்களுடைய முப்பாட்டின் பேரிலே தான் பட்டா இருக்கும். அவங்களுக்கு இதுதான் நிலம்னு சொல்லி பிரித்து கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் எந்த வித கருத்து வேறுபாடும் இல்லாமல் அவங்க ஆண்டு அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒரு காலம். ஆனால் இப்போது சொத்தின் மதிப்பு அப்படிங்கிறது தலையை கிறுகிறுக்க வைக்கிறது. அதுவும் முக்கியமாக சென்னையை சார்ந்த சொத்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 2000, 2000